ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 6th இருந்து 12th வரைக்கும் ஹிஸ்டரியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான பாக்ஸ் கொஷின்ஸ் தான் பார்க்க போறோம். வரலாறு அப்படின்னா என்னன்னா கடந்த கால நிகழ்வுகளோட கால வரிசை பதிவு தான் வரலாறு. நம்மளோட பாஸ்ட் லைஃப்பை பத்தி சொல்றதுதான் வரலாறு. சரிங்களா? அடுத்தது வரலாறு அப்படிங்கிற சொல் எந்த சொல்ல இருந்து பெறப்பட்டதுன்னா கிரேக்க சொல். அதோட இது என்னன்னா ஹிஸ்டோரியா அப்படிங்கிறதுல இருந்து தான் பெறப்பட்டது. இதனோட பொருள் என்னன்னா விசாரிப்பதன் மூலம் கற்றல். இதோட மீனிங் என்னன்னா விசாரிப்பதன் மூலம் கற்றல் தான் இதோட பொருள். சரிங்களா? இந்த சைடு வாங்க. இந்திய தொல்லியல் துறை அப்படின்னா என்னன்னா ஏஎஸ்ஐ. சரிங்களா? இது ஒரு டைம் குரூப் 4ல கேட்டிருந்தாங்க. ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. அதோட இது என்னன்னா அப்ரிவேஷன் என்னன்னா ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஏஎஸ்ஐனா. சரிங்களா? இது 1861 வருஷம் அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹாம் என்ற நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது. இது எந்த வருஷம்னா 1861 வருஷம் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படிங்கிற நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது. இதோட ஹெட் ஆஃபீஸ் எங்க இருக்குன்னா தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா புதுடெல்லியில இருக்கு. இதோட தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா புதுடெல்லியில இருக்கு. சரிங்களா? அடுத்தது நாணயவியல் அப்படின்னா என்னன்னா நாணயம் அதன் வரலாறு தொடர்பான அறிவியல் சார்ந்த துறை தான் நாணயவியல். சரிங்களா? அடுத்தது கல்வெட்டியல்னா கல்வெட்டுகளில் பதிவு செய்யப்பட்ட செய்திகளை ஆராய்வதற்கான துறை தான் கல்வெட்டியல். சரிங்களா? அடுத்ததான் செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலத்தில், எந்த மாநிலம்? ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராக்கி கற்கியில் கண்டுபிடிக்கப்பட்டது. அதாவது செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராக்கி கற்கியில கட்டப்பட்டது. சரிங்களா? இது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சேர்ந்தது. இது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சேர்ந்தது. சரிங்களா? அடுத்தது தம்மா அப்படிங்கிறது என்ன சொல் அப்படின்னா பிராகிருத சொல். தம்மா அப்படிங்கிறது என்ன சொல் அப்படின்னா பிராகிருத சொல். சரிங்களா? இது தர்மா அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இதோட பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனுடைய பொருள் அறநெறி. இதோட பொருள் என்னமா? அறநெறி. சரிங்களா? மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம் செம்பு. மனுஷனால ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் யூஸ் பண்ணப்பட்ட உலோகம் என்னன்னா செம்பு பொருள் தான் நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணோம். சரிங்களா? அடுத்தது தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கக்கூடிய பழக்கம் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சில கிராமங்களில் இன்னைக்கும் அதாவது தீப்பெட்டியை யூஸ் பண்ணாம எதை வச்சு பயன்படுத்துறாங்கன்னா நம்ம சின்ன பிள்ளையில விளையாடுவோம் இல்லையா, அந்த கல்லை வச்சு ஒரு விதமான கல்லை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வாங்க போகலாம். அந்த கல்லோட பேர் எனக்கு லைட்டாக மறந்துடுச்சு. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அடுத்ததான் மானுடவியல் அப்படின்னா ஆந்த்ரோபாலஜி. மானுடவியல் அப்படின்னா என்னம்மா? ஆந்த்ரோபாலஜி. மனிதர்களையும் அவர்களுடைய பரிணாம வளர்ச்சியை பற்றி படிப்பது தான் மானுடவியல். மனிதர்களையும் அவர்களோட அதாவது எந்தெந்த நிலைகளை பற்றி படிக்கிறது, அவர்களுடைய வளர்ச்சி நிலை, நம்ம குழந்தையில எப்படி பிறந்தோம் எப்படி வளர்ந்தோம் அந்த வளர்ச்சியை பற்றி படிக்கிறது தான் ஆந்த்ரோபாலஜி. சரிங்களா? மானுடவியல் அப்படிங்கிற சொல் 2 கிரேக்க வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. கண்டிப்பாக கிரேக்க, லத்தீன், பிராகிருத இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இல்லாமல் கொஸ்டின் பேப்பர் இல்லை. மானுடவியல் அப்படின்னா என்னது? ஆந்த்ரோபாலஜி. சரிங்களா? இது கூட கொஸ்டினா கேட்பாங்க. மானுடவியல் நம்ம எதெல்லாம் கேட்க மாட்டோம்னு நினைக்கிறோமோ அங்க அதெல்லாம் கேட்டு வைப்பாங்க. தெரியும் தானே? மானுடவியல் அப்படின்னா ஆந்த்ரோபாலஜி அப்படிங்கிற சொல் 2 கிரேக்க வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. ஆந்த்ரோபோஸ் அப்படின்னா என்னன்னா மனிதன். ஆந்த்ரோபோஸ்னா என்னது? மனிதன். சரிங்களா? லோகோஸ் அப்படின்னா என்னன்னா எண்ணங்கள் மற்றும் காரணம். லோகோஸ்னா என்ன? எண்ணங்கள் மற்றும் காரணம். மானுடவியல் ஆய்வாளர்கள் மனித குலத்தோட வளர்ச்சியையும் நடத்தையையும் ஆராய்ந்து மனிதனின் கலாச்சார மற்றும் சமூக நிகழ்வுகள் பற்றிய முழு விளக்கத்தையும் அடைவதற்கு முயல்கின்றனர். ஸோ நம்மளோட அந்த காலத்து மனுஷன் எப்படி இருந்தாங்க, அவங்க எப்படி வளர்ந்தாங்க, அவங்க என்ன சாப்பிட்டாங்க, அவங்க எப்படிலாம் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத நமக்கே எப்படிங்கிறது ஆசையாக இருக்கும் இல்லையா? ஸோ எப்படிலாம் வளர்ந்தாங்க, எப்படி இது பண்ணாங்கன்னு அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க நமக்கே ஒரு வித இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இல்லையா? அதுதான். சரிங்களா? மானுடவியல் ஆய்வாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட வளர்ச்சி, நடத்தை, அந்த காலத்தில் அவங்களோட கலாச்சாரம், சமூக நிகழ்வுகள் பற்றிய முழு விளக்கத்தையும் நமக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா? அது மாதிரி தான் அவங்க அவங்கள சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சு தான் நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. சரிங்களா? மனிதர்களும் அவர்களது வாழ்விடங்களும். ஆஸ்ட்ரோலோபிதிகஸ் அப்படிங்கிற மனுஷன் எங்க வாழ்ந்திருக்கான் அப்படின்னா கிழக்கு ஆப்பிரிக்கா. ஆஸ்ட்ரோலோபிதிகஸ் மனிதன் கிழக்கு ஆப்பிரிக்காவில் வாழ்ந்திருக்காங்க.
ஹோமோ ஹேபிலிசிஸ் எங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா தென்னாப்பிரிக்கா. ஹோமோ ஹேபிலிசிஸ் எங்க வாழ்ந்திருக்காங்க? தென்னாப்பிரிக்கா. சரிங்களா? அடுத்தது ஹோமோ எரெக்டஸ். ஹோமோ எரெக்டஸ் எங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா. ஹோமோ எரெக்டஸ் என்ன பண்ணியிருக்காங்க? ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியால இருந்திருக்காங்க. நியாண்டர்தால் மனிதன் வந்து யூரோசியா, இப்ப வந்து ஐரோப்பா மற்றும் ஆசியா தான் யூரோசியா. சரிங்களா? இப்ப இருக்கக்கூடிய யூரோசியா தான், ஐரோப்பா மற்றும் ஆசியா தான் அப்போ வந்து யூரோசியாவா இருந்துச்சு. அடுத்தது குரோமேக்னன்ஸ் மனிதன் வந்து பிரான்ஸ். குரோமேக்னன்ஸ் மனிதன் வந்து பிரான்ஸ். பீகிங் மனிதன் வந்து சீனா. பீகிங் மனுஷன் வந்து சீனா. சரிங்களா? நமக்கு அந்த வித்தியாசமான பேர் வந்தாலே நம்ம சீனா தான். ஹோமோசேப்பியன்ஸ் அப்படிங்கிறது ஆப்பிரிக்கா. ஹோமோசேப்பியன்ஸ் வந்து எங்க? ஆப்பிரிக்கா. ஹெடல்பர்க் மனிதன் வந்து லண்டன். ஹெடல்பர்க் மனிதன் வந்து லண்டன். சரிங்களா?